ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு அப்டேட். ஸோ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரியான ஒரு சீரீஸை இப்போ நம்ம அப்கமிங் தமிழ் டப்டோட கொண்டு வர போகிறாங்க. எஸ், நம்ம பீக்கி பிளைண்டர்ஸே தான். ஆல்ரெடி இதோட நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தந்திருப்பேன். அண்ட் பை த வே, இது அஃபிஷியலான நம்ம தமிழ் டப்டோட வரப்போகுது. யார் ப்ரோ, எங்கே ப்ரோ பண்ணுறாங்கன்னு கேட்டீங்க, நம்ம ஜி கேஃபேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் வந்து இப்போ நம்ம ஹிந்தி அண்ட் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதே சேனல் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்கிங் பேடெல்லாம் வந்து ஹிந்தி டப்டோட ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைமில் அவங்க தமிழ் டப்லாம் பண்ணலை. ஆனால் அது ஹிந்தி டப்லோட அவங்க ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்டு ஹிந்தி ஆடியன்ஸ் எல்லாம் அதை ஹிந்தியில் என்ஜாய் பண்ணி பார்த்தோம், முடிச்சிட்டாங்க. பை த வே, ஓகே, இந்த வாட்டியாச்சும் நம்ம பீக்கி பிளைண்டர்ஸோட கொண்டு வராங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்டோட வருது. இல்லை கொஞ்சம் சோகமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தமிழ் அண்ட் ஹிந்தி டப் மட்டும் தான், தெலுங்கு டப் கூட கிடையாது. ஸோ மேபி பார்ப்போம், லேட்டர் ஆன் ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பை த வே, எப்போ ப்ரோ வருதுன்னா, நம்ம April 23 ரிலீஸ் ஆகுது. எவ்ரி நைட் லைக் 9 PM மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு எனக்கு ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு சீசனில் வெறும் 6 எபிசோட்ஸ் மட்டும்தான். ஸோ டோட்டல் 6 சீசன்ஸ் அண்ட் வெறும் 36 எபிசோட்ஸ். ஒரு ரொம்பவே ஒரு லிமிட்டடான ஒரு சீரீஸ் தான். அது நீங்கள் ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். அண்டு அதனால தான் நிறைய பேர் இங்கிலீஷ்லேயே வந்து அதை ப்ரிஃபர் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ்லாம் பயங்கர ஹெவியாக இருக்கும். அண்டு அதே மாதிரியான டைலாக்ஸு அண்ட் அது ஃபுல்லாகவே ஒரு பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டோடு பேசியிருப்பாங்களா. ஸோ அது வேறு ஒரு ரேஞ்சில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான வந்து எக்ஸாக்டாக அதே லெவலான வந்து நம்ம தமிழ் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அதனால தான் மேக்ஸிமம் நிறைய பேர் பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்து ஃபேன்ஸாக மாதிரி இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பாருங்கள். அப்போ தான் நல்லபடியாக இருக்கும், நம்ம இன்னும் நல்லபடியாக என்ஜாய் பண்ண முடியும். பட் நம்ம தமிழ் டப்டோடு வருது அண்ட் ஹோப் இது கொஞ்சம் நல்லபடியாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள நம்ம கிலியான் மர்ஃபி தான் நடிச்சிருக்கார் ஆஸ் நம்ம டாமி ஷெல்பியோட கேரக்டராக. அண்டு இன்னொன்றுல நம்ம டாம் ஹார்டி கூட வருவார். ஸோ இவர் தான் வந்து லைக் இந்த கேரக்டர் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரியிலேருந்து அப்படியே கொஞ்சம் எடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அவர் உண்மையாக இருந்திருக்காரு, நிறைய கிரிமினலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பார். அண்ட் அவராக கிரியேட் பண்ணதான் இந்த பீக்கி பிளைண்டர்ஸோட ஒரு கேங்கு. ஸோ அதில் ஒரு ஃபேமிலியெல்லாம் உள்ளே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அவங்க எப்படி சின்ன சின்ன க்ரைம்லேருந்து ஃபைனலி செம்ம பெரிய லெவலான க்ரைம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டோரி ஃபுல்லாத்தையும் தான் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. ஃபார் ஆல் ஃபேமிலிக்காகன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய லெவலான டைலாக்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக. ஏன்னா அந்த டைம் 2013 இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் HBO சேனலில் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி ஒரு டிவியில் ப்ராட்காஸ்ட் பண்ணது தான். ஸ்டார்டிங் லைக் நம்ம எப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் டிவியில் ரிலீஸ் ஆச்சோ அந்த மாதிரி தான் நம்ம பீக்கி பிளைண்டர்ஸும் ஃபர்ஸ்ட்டு டிவியில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் OTT எல்லாம் போகும், நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டலாம் போச்சு. இப்போது ஃபைனலி நம்ம ஜி கேஃபே வந்து அவங்களும் திருப்பி டிவியில் தான் இதை டெலிகாஸ்ட்டும் பண்ண போகிறாங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்டோட வருது. ஸோ ஹோப் தமிழ் டப் நல்லபடியாக இருக்கும். ஆக்சுவலி இவங்க தான் இதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்கிங் பேட்லாம் பண்ணாங்களா. ஸோ அது வந்து ஹிந்தி டப்பில் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன், சரி எப்படி டப்பிங் குவாலிட்டி எப்படியா பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஹிந்தி டப்டு வந்து கொஞ்சம் லோவாக தான் பண்ணியிருந்தாங்களாம் பிரேக்கிங் பேடுக்கு. ஸோ அதனால் அங்கே இருக்க ஃபேன் பேஸ்லேயே கொஞ்சம் அதை பற்றி பேசியிருந்தாங்க, என்னையா டப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கேயோ இதே மாதிரி நம்ம பீக்கி பிளைண்டர்ஸையும் பண்ணிட போகிறாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் சில பேர் பின்னாடி அந்த தப்பெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுவாங்கன்னு நம்பலாம். பார்ப்போம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இன்னொரு ஃபைனலான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் எக்ஸாக்டாக தெரில அவங்க வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை டெய்லி ஒரு எபிசோடான்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நம்ம April 23 மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு 9 PM ரிலீஸ் ஆகுதுன்னு. அண்ட் ஏன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா சீசன் 1 வெறும் 6 எபிசோட்ஸ் தானா. ஸோ அப்படியே ரிலீஸ் பண்ணால் டக்குன்னு சீசன் 1 முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் வீக்லி ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணுறது தான் நிறைய சான்சஸும் இருக்குது. பை த வே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இன்கேஸ் நீங்கள் பீக்கி பிளைண்டர்ஸை பார்த்துருந்தா உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் லைக் இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்க்கணும்னு தோணும். என்னும் பர்சனல் சஜஷனே என்னென்னு பார்த்தேன், இங்கிலீஷில் பாருங்கள். ஆக்சுவலாக அது ஃபுல்லாகவே கொஞ்சம் பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டில் தான் அந்த இடத்தோட தான் வந்து அவங்க பேசியிருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும் நம்மளுக்கு அது புரிகிறதுக்கு. நானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சப்டைட்டில்ஸோட தான் வந்து பார்த்தேன். சில டைம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது, அது கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடும்னு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அப்படியே நல்லபடியாகவே புரியும் அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு. அண்ட் அவங்க ஆக்சென்ட்டில் தான் என்டையர் அந்த ஒரு ஃபீலே இருக்குதுன்னு நான் பர்சனலி சொல்லுவேன். ஸோ அதனால தான் இன்கேஸ் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பாருங்கள், நல்லபடியாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு அது சுத்தமாக புரியல அண்டு நான் கொஞ்சம் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் கவர் பண்ண போகிறேன்னா, ஓகே தாராளமாக தமிழ் டப்டோடையும் பாருங்கள். அதான் கொண்டு வராங்களே, வேறு என்ன வேணும் நம்மளுக்கு. அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. லைக் நம்ம பிரேக்கிங் பேடாக இருக்கலாம், நெக்ஸ்ட் நம்ம டார்க் சீரீஸ்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் ரூமர்ஸ் பல வருஷமாக அப்படியே போயிட்டு தான் இருக்குது. பட் இது வரைக்கும் அது எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இதுவே ஒரு ரூமர் தான் இருந்தது, ஃபைனலி இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நல்ல விஷயம்.
அண்ட் இதை கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதே மாதிரி தான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் அப்கமிங் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஜியோ டிவியில் இருக்குது, இல்லை ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஜி கேஃபேவோட சேனல்ஸ்லாம் வந்து லைவாக அவங்க ஷோ பண்ணுறாங்களா, அந்த இடத்துல போய் நீங்கள் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிராஃபிக் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்ப்பாங்க. எந்த லாங்குவேஜஸில் அதிகமாக பார்க்குறான்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஹிந்தியில் நிறைய பேர் வந்து ஒரிஜினல் சோர்ஸோட பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து அப்கமிங் இன்னும் புதுசான கண்டென்ட் வந்து ஹிந்திலேயே அவங்க கொண்டு வராங்க. ஸோ இதே மாதிரி நம்ம தமிழ் சைட்லேருந்து இப்போ அவங்க கொண்டு வராங்கன்னா நம்ம அதை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து லைக் நம்ம வேற எங்கேருந்தோ வந்து இது பார்க்காம டேட்டா ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், அப்போ உங்களுக்கே தெரியும், ஓகே நிறைய ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி அப்கமிங் இன்னும் நிறைய அவங்க தமிழ் டப்டோட கொண்டு வருவாங்க. ஸோ நான் சொல்கிறது மேபி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.